ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஃப்ரீயாக கற்றுக்கிறதுக்கு நிறைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு தான் இருக்கும் மெஷின் எம்ப்ராய்டரிக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மெஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, முதல்ல உங்ககிட்ட மெஷின் இருக்கணும். அந்த மெஷின் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எம்ப்ராய்டரி மிஷினாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சிறுபா, ஜுக்கி, பிரதர் அந்த மாதிரி சிங்கர் மிஷினை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இதில் வந்து போட முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க. சிங்கர் மிஷினில் இது போடவே முடியாது. இது எம்ப்ராய்டரி மிஷின். சிங்கர் மிஷின்ங்கிறது நீங்கள் துணியை வச்சா ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிங்கன்னா பீஸ் அடிக்கிற மாதிரி அதுவே போகும். பட் இந்த மிஷினில் வந்து நம்மளாக தான் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்ப்ராய்டரி மிஷின் வந்து ஜிக்ஸாக்காக வந்து அதோட ஸ்டிச்சஸ் போடும். நார்மல் மிஷின் வந்துட்டு நார்மலாக ஸ்டிச்சஸ் எப்படி வருமோ அது மாதிரி நம்ம கிளாத்தில் இருக்கிற ஸ்டிச்சஸ் மாதிரி நார்மலாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மெஷின் வந்து நீங்கள் புதுசாக வாங்குனீங்க அப்படின்னா 20,000ல் வாங்கலாம். இல்லை நான் கொஞ்சம் பழசாவே இப்போதைக்கு எடுத்துக்கிறேன், அவ்வளோ அமௌண்ட்டு தொழில் தெரியாமல் நம்ம போட முடியாது இல்லையா? அப்படி நீங்கள் செகண்ட் ஹேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 10,000க்குள்ளே எடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் 10,000க்குள்ளே ஒரு 8, 9 அந்த ரேஞ்சில் எடுக்கிறதே பெட்டராக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு மெஷினை வாங்கி நம்ம செட் பண்ணி அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆல்ரெடி யாரோ அடித்து அதை வந்து பாதியில் வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம அடிக்கும்போது அது வந்து கொஞ்சம் அந்த ஸ்மூத்து, அந்த துணியை வந்து கொண்டு போகிறது, அந்த ஆயில் ஃபங்க்ஷன் ஆகி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் ஹேண்ட் மெஷின் வாங்கிட்டு உங்களுக்கு நல்லா ட்ரைன் ஆகி நல்ல பிஸ்னஸ் உங்கள் கையில் நிற்கும் போது நீங்கள் வந்து புதுசு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி வாங்குறது தான் பெட்டர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 விதமான த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று சில்க் த்ரெட்டு, இன்னொன்று நார்மல் ஒயிட் த்ரெட்டு. நார்மல் ஒயிட் த்ரெட்னா உங்களுக்கு வந்துட்டு சூயிங் மிஷினில் வரும்ல அந்த ஒயிட் த்ரெட் கிடையாது, பீசஸ் அடிக்கிற ஒயிட் த்ரெட் கிடையாது. இது வந்து கோரா த்ரெட்டுன்னு இதை பேர் சொல்லுவாங்க. அடியில் போடுறது, அதாவது எம்ப்ராய்டரி போட்டுட்டு அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் ஒரு த்ரெட் வரும். அந்த த்ரெட்டு பேர் வந்து கோரா த்ரெட்டு. சில்க் த்ரெட் வந்து நம்ம ராஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது நல்லாயிருக்கும், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட்டே வந்து டபுள் பெல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த டபுள் பெல்லுங்கிற த்ரெட்டு வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் ஜுவல்லரிலாம் மேக் பண்ணுறாங்க இல்லைங்களா, பேங்கிள்ஸு, ஸ்டட்டு அந்த மாதிரி மேக் பண்ணுறாங்களா, அதுக்கு டபுள் பெல் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மெஷின் எம்ப்ராய்டரிக்கு போடுற ராஜ் மெட்டீரியலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரெட்டு வந்து தின்னாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனுடைய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால நம்மளுக்கு பஞ்சு பஞ்சாக வரும், நூல் வந்து சீக்கிரம் வந்து போயிடும். இதுவே ராஜ் கம்பெனியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். அதுதான். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் த்ரெட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒயிட் த்ரெட் வந்துட்டு நார்மலாக நீங்கள் சூயிங் த்ரெட்டில் போடுறது, பீசஸ்லாம் அடிக்கிறதுக்கு போடுற ஒயிட் த்ரெட் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் நம்ம போடுறது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். கோரா த்ரெட்டுங்கிறது தின்னாக இருக்கும். லைட்டாக அப்படின்னு இழுத்தோம்னாவே த்ரெட் வந்து அந்து போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து நான்லாம் வாங்கி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ப்ராய்டரி போடுற கேன்வாஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேன்வாஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து ஃப்ரேமில் மாட்டி நல்லா இழுத்து வச்சு போடுறோம் இல்லைங்களா, அப்போதைக்கு அந்த ப்ளவுஸ்க்கு ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா இழுத்து வச்சு டைட்டாக போட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த பீசஸ்க்கு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டேமேஜ்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத் கொடுக்கறதுக்காக கேன்வாஸ் வந்து நம்ம அடியில் வைப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2, 3 மடக்கி வந்து அந்த ப்ளவுஸோட நெக்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் கடியில் வைப்போம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ரோல், அது வந்து மீட்டர் கணக்கில் விற்குது. நான் வாங்குறது 750 ரூபாயில் வாங்குகிறேன். உங்களுக்கு சும்மா 1 மீட்டரே வந்துட்டு ரொம்ப கம்மியாக 15 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நீங்கள் கையில் வச்சுருக்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பியூட்டிஷியன் ஒர்க்கோ இல்லை ஆரி ஒர்க்கோ கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. மெஷின் எம்ப்ராய்டரிங்கிறது டெய்லி கிளாஸ் போகும்போது நம்மளுக்கு வந்துட்டு வீட்லேயும் வந்து அதை நம்ம போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக ட்ரைனிங் ஆகும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணின உடனே உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து ஏப்ரல் 1லேருந்து வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அதனுடைய ஜாயின்ட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இதுக்கு வந்து 1000 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஒவ்வொரு சார்ஜஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது மாறும். ஜஸ்ட்டு 10 மெம்பர்ஸ் மட்டும்தான், நான் அதுக்கு மேலே வந்து ஆள் எடுக்கலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் தெளிவாக இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். அது வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் இதில் லிங்க் கீழே தரேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1லேருந்து வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் எப்படி போடலாம், ப்ளவுஸில் வந்துட்டு இப்போ நீங்கள் மெஷின் எம்ப்ராய்டரிங்கிறது நார்மலாக ஒரு ரஃப்பாக இருக்கிற ஒரு கிளாத்தில் வந்து போட்டு பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த டிசைனை வந்து எப்படி நம்ம ப்ளவுஸில் வந்து போடணும், ப்ளவுஸ் வந்து எந்த மாதிரி கிளாத்தெல்லாம் இருந்தால் மெஷின் எம்ப்ராய்டரி போடலாம், எந்த மாதிரி கிளாத்தில் போட முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும், ப்ளஸ் வந்து ப்ளவுஸில்
எப்படி வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க்கிங் பண்ணி நம்ம எதுலேருந்து வந்து எம்ப்ராய்டரியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ப்ளஸ் அந்த டிசைனை எப்படி நீங்கள் ஒரு மொபைலில் இருக்கிற ஒரு கஸ்டமர் வந்து மொபைலில் எனக்கு இந்த டிசைன் வேணும்னு சொல்லி மொபைலில் காட்டினாங்கன்னா அந்த டிசைனை எப்படி அக்யூரேட்டாக நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு மாற்றணும் அப்படிங்கிற விஷயங்கள் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே இந்த கிளாஸில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு ஒரு மெஷின் எம்ப்ராய்டரி வந்து கற்றுக்குறீங்கன்னா எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே தரப்போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேறு பிஸ்னஸில் இருக்கேன், எனக்கு நல்லாவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, அதாவது இந்த ஸ்டிச்சிங், இந்த ப்ளவுஸு, சாரீஸு, காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்கள தவிர வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக செட் ஆகாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபீல்டு இல்லாமல் இதில் மட்டும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் செட் ஆகும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகாது. இது யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கேன், இல்லைன்னா நான் ஆரி ஒர்க் போடுறேன், என்கிட்ட மெஷின் இருக்குது, என்கிட்ட இப்போ மெஷின் வந்து இப்போ அவைலபிள் இல்லை, ஆனாலும் என்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்குது, நான் வாங்கி போடுறேன்னு கூட நீங்கள் 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குமே வந்துட்டு இது செட் ஆகும். நீங்கள் வந்து வீட்டில் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தையே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன்றும் உங்களுக்கு டெய்லரிங்கில் இன்கம் வரணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்கம் வரணும். அந்த மாதிரி நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். ஸோ வேறு பிஸ்னஸில் இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸ்குள்ளே வேண்டாம். பட் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, காஸ்டியூம் சைட் பிஸ்னஸில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த பிஸ்னஸ் வந்து 100% வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸ் பற்றி சொல்லணும். கிளாஸ் வந்து நம்ம கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரெக்கார்டட் கிளாஸ் தான். உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே கிளாஸு, செகண்ட் டே கிளாஸு அந்த மாதிரி வந்து கிளாஸஸ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 டேக்குமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ காலில் வந்து கிளாஸ் இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் வந்துட்டு நிறையா பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, நாங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் செய்வீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் லைஃப் லாங் டச்சில் இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எந்த டைம்னாலும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கிளாஸ் முடிச்சிட்டா உங்களை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சாலும் நீங்கள் அதுக்கப்புறம் வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப்பில் கிளியர் பண்ணிக்கலாம். வீடியோ கால்லையும் நான் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா, யார் வந்து பேமெண்ட் கட்டி எனக்கு கற்றுக்கிறதுனாலும் ஓகே, நான் 100% கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாருமே வந்து லிங்க்கை தொட்டு ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக 1 மந்தில் கிளியர் கட்டாக முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஏப்ரல் 1ங்கிறது தான் ஸ்டார்ட்டு. நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஃபைனல் பண்ணிடுவோம். ஸோ யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ்க்கான ஒரு அந்த டவுட்ஸ்க்கான ஒரு டீட்டெயில்ஸை வந்து நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் இந்த வீடியோவில் நான் எதுக்கு இந்த இமேஜஸ்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டுக்கிட்டே இந்த மெஷின் எம்ப்ராய்டரி வந்து எப்படி இருக்குது, நம்ம வந்து எந்த மாதிரிலாம் போடுறோம், ஒரு ஆரி ஒர்க் போடுறதுக்கும் மெஷின் எம்ப்ராய்டரி போடுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கவே உங்களுக்கு வந்துட்டு அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம கண்டினியூஸாக இமேஜஸ் போட்டுகிட்டே நான் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே நான் அதை வந்து ஒரு 10 பேர்னா 10 பேர் மட்டும் அந்த குரூப்பில் போட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் வந்து நம்ம ரெக்கார்டட் கிளாஸ், லைவ் கிளாஸு, வீடியோ கால் எல்லாமே வந்து நம்ம எடுப்போம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1 கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.